ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் டெஸ்ட் கிட். அதை வச்சு எப்படி கொரோனா வைரஸை கண்டுபிடிக்கிறாங்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 4 லட்சம் ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்க. ஆனால் அதில் இன்னும் 36,000 கிட்டு தான் இது வரைக்கும் வந்திருக்கு. இந்த ரேபிட் டெஸ்ட் கிட்டோட ரேட் என்னன்னு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 800 to 900 rupees. அது ஒரு கம்பெனியை பொறுத்து இந்த ரேட்டு பேசிஸ் மாறுங்க. சரி வாங்க அந்த ரேபிட் கிட் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இதாங்க இந்த ரேபிட் டெஸ்ட் கிட்ல இருக்கிறது. இதில் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேசட், அதாச்சும் அதில் தான் அந்த பிளட் சாம்பிள் வைப்பாங்க. அப்போ தான் அது பாசிட்டிவாக நெகட்டிவானு காமிக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்லர் டியூப், அதில் தான் டோனரோட பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து சாம்பிள் பஃபர், அப்படின்னா அந்த சின்ன டப்பா இருக்கு பார்த்தீங்களா, அதான் சாம்பிள் பஃபர். அதை வந்து அந்த சாம்பிளில் வச்சு ஊற்றும் போது என்ன பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரை என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஹேண்டை வந்து நல்லா ஹேண்ட் ஸ்டெரிலைசர் வச்சு வாஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்செட், அதான் ஊசி, அதை வச்சு குத்தி அந்த பிளட்டை வந்து வெளியே எடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ட்ராப் பிளட்டை அப்படியே எடுத்துருவாங்க. அது வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் வர்ற பிளட்டை அந்த கேப்லரி டியூப், நான் ஏற்கனவே சொன்னேன்னுங்க, அதை வச்சு கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த கலெக்ட் பண்ண பிளட்டை கேப்லரி டியூப்பில் எடுத்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டெஸ்ட் கேசட் நான் சொன்னேன், அதில் வந்து அந்த ஒரு சென்டர் பாயிண்டில் அவங்க ஒரு ஹோல்டர் வச்சுருப்பாங்க, அதில் வந்து ஊற்றுவாங்க. அதுக்கப்புறமா அது 20 to 30 seconds வெயிட் பண்ணக்கப்புறம் அந்த பிளட் சாம்பிளுக்கு மேலே ஒரு 2 drops, அதான் பஃபர் சொல்யூஷன் நான் சொன்னாலுங்க, அது ஊற்றுவாங்க. அப்போ தான் டெஸ்ட் ரிசல்ட் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும். ரிசல்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீன்னு தெரியுங்க, அதுக்கு மேலே ஒரு கோடு இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ்னு அர்த்தங்க. அதாச்சும் அவங்களுக்கு வந்து கொரோனா வைரஸ் கிடையாது. ஒரு வேளை கொரோனா வைரஸ் பாசிட்டிவ், அதாச்சும் அவங்க கொரோனா வைரஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரியான ரிசல்ட்டை காமிக்கும். நீங்கள் கேட்கலாம், அது என்ன 1 2 1ங்கிறது ஐஜிஜி, 2ங்கிறது ஐஜிஎம். இது ரெண்டு ஒன்றும் இல்லைங்க, நம்ம பிளட்டில் இருக்கிற ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீனை வச்சு எப்படி கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறாங்க. நீங்கள் ஒன்று தெரிஞ்சிருக்கணும், ஒருவேளை நம்ம உடம்புல கொரோனா வைரஸ் மட்டும் இல்லைங்க, வேறு எந்த வைரஸ் வந்தாலும் நம்ம உடம்பு அதை எதிர்த்து போராடும். அப்போது சில டைம் சில ப்ரோட்டீன் சில சுரப்பிகளை வெளியிடும். அந்த வகையில் தான் இந்த டெஸ்ட்டு நடத்துகிறாங்க. இந்த டெஸ்ட்டில் ஒருவேளை ஐஜிஜியில் அது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல ஏதோ ஒரு வைரஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்படி தான் இந்த கொரோனா வைரஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஒருவேளை ஐஜிஎம் பாசிட்டிவாக இருந்தால் அங்கே கொரோனா வைரஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஒரு சில டைம் 2 இடத்துலையும் பாசிட்டிவ் வர்றதுக்கு சான்ஸும் இருக்குது. சில டைம் இந்த டெஸ்ட்டெல்லாம் இன்வேலிட் டெஸ்ட்டாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன் இந்த டெஸ்ட்டில் இன்வேலிட் டெஸ்ட்டாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் அந்த டோனர்கிட்டேருந்து அந்த பிளட் எடுக்கும்போது சில டைம் அந்த ஆல்கோஹால் ட்ரை ஆகாமல் எடுத்திருப்பாங்க. அதனால் அந்த பிளட்டில் ஆல்கோஹால் கலக்கிறதுனால அந்த டெஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சில டைம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டை வந்து அந்த டெஸ்ட் கேசட்டில் வைக்கும்போது ஏர் பபிள்ஸோடு வச்சாலும் இந்த டெஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சில டைம் இந்த டெஸ்ட்டு ஃபெயிலியர் ஆக காரணம் மேனுஃபேக்சர் டிஃபெக்டாக இருக்கலாம். அந்த டெஸ்ட் கேசட் ஒழுங்காக வேலை செய்யணுனாலும் இந்த ஃபெயிலியர் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரேபிட் டெஸ்ட் கிட்டோட வேலை என்னென்னு பார்த்தோம். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ நான் போடுறேன்.